ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தேர்வு செய்ய பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. அது ஐஸ்கிரீம் சுவையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும் அல்லது என்ன ஆடைகளை அணிய வேண்டும். ஆனால் நீங்கள் அதே சுவையுள்ள ஐஸ்கிரீமை தேர்ந்தெடுக்கவில்லை அல்லது ஒவ்வொரு முறையும் அதே ஆடைகள். நீங்கள் அதேபோல் முதலீடுகள் என்று வரும்போது பலவிதமான விருப்பங்கள் உள்ளன மற்றும் எதை தேர்வு செய்வது என கணக்கிடுவது முக்கியம். ஏனெனில் அதே விருப்பங்கள் ஒவ்வொரு முறையும் வேலை செய்யாது. பலதரப்பட்ட தேர்வு இது உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. நீங்கள் ஈக்விட்டி பங்குகள் அல்லது ஒரு விமான நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் நண்பர் அர்னவ் விமான நிறுவன பங்குகள் மற்றும் சில FMCG பங்குகளில் முதலீடு செய்துள்ளார் மற்றும் உங்கள் உறவினர் தானியா ஏர்லைன் பங்குகளை வாங்க முடிவு செய்தார். FMCG பங்குகள் மற்றும் சில தங்கம். ஒரு காலை நீங்கள் விமான ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என கேள்விப்படுகிறீர்கள் மற்றும் இதன் விளைவாக விமான பங்குகளின் விலை குறைய தொடங்குகின்றன. நீங்கள் மூவரும் கொஞ்சம் பணத்தை இழந்தீர்கள். ஆனால் அர்னவ் மற்றும் தானியா அவ்வளவு சோகமாக உணரவில்லை. ஏனெனில் அவர்களும் பெற்றார்கள். FMCG பங்கு விலையில் உயர்வு ஏற்பட்டதால் அவர்கள் ஒரே ஒரு வகையான பங்குகளில் முதலீடு செய்யவில்லை என்பதால் அவர்கள் உங்களை விட குறைவான ஆபத்தில் இருந்தனர். சில நாட்கள் கழித்து அரசு ஒரு கொள்கையை அறிவிக்கிறது. இது FMCG தொழில்துறைக்கு தொடர்புடைய இறக்குமதிகள் ஏற்றுமதிகளை எதிர்மறையாக பாதிக்கிறது. இப்போது அர்னவ் மற்றும் தானியா பணத்தை இழக்கிறார்கள். அவர்களின் FMCG பங்குகளின் மதிப்பு குறைந்தது. ஆனால் நீங்கள் பெரிதும் பாதிக்கப்படவில்லை. அதே சமயம் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதால் அது தானியாவுக்கு கொஞ்சம் லாபத்தை ஈட்ட உதவியது. எனவே தானியா சரியாக என்ன செய்தார்? அவள் தனது போர்ட்போலியோவை அர்னவ் அல்லது உங்களை விட சிறப்பாக பன்முகப்படுத்தினார். அவள் கலவையான சொத்துக்களை வாங்குவதை உறுதி செய்தார். சந்தையின் ஏற்ற இறக்கத்தை தாங்க. எனவே அவளது போர்ட்போலியோவின் ஒரு பகுதி கீழே சென்றது என்றால் கூட மற்றவை செல்லவில்லை. அவள் இரண்டையும் பன்முகப்படுத்தினாள். உள்ளே மற்றும் சொத்து வகுப்புகள் முழுவதும். பல்வகைப்படுத்தலுக்கான காரணங்கள் படைப்புகள் மிகவும் தெளிவாக உள்ளன. அனைத்து நிறுவனங்களின் பங்குகள் அல்லது வெவ்வேறு சொத்து வகுப்புகள் ஒரே நேரத்தில் சமமாக சிறப்பாக செயற்படாமல் இருக்கலாம். உதாரணமாக ஈக்விட்டி பங்குகள் மற்றும் பத்திரங்கள் பொதுவாக ஒரே திசையில் நகர்வதில்லை. வெவ்வேறு காரணிகள் வெவ்வேறு முதலீடுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. மேலும் அவை அனைத்தையும் கணிக்க முடியாது. எனவே நீங்கள் உங்கள் முதலீடுகளை பல்வகைப்படுத்தும் போதும் மற்றும் பல பங்குகளை வாங்கும் போதும் நீங்கள் பணத்தை இழக்கும் அபாயத்தை குறைக்கிறீர்கள். ஒப்பிடுகையில் நீங்கள் ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கும் அத்தகைய அடித்தளம் பல்வேறு நிறுவனங்களின் முதலீட்டு சொத்துக்கள் மற்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தொழில்கள் உங்களை சிறப்பாக தாங்க உதவும் எதிர்பாராத அடிகள் இப்போது மற்றும் பின்னர் சந்தைகள் கொடுக்க முனைகின்றன. அதனால்தான் நிபுணர்கள் கூறுகிறார்கள், நன்கு பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்போலியோ நீங்கள் எடுக்கும் அபாயத்தின் அளவை நிர்வகிக்கிறது. எனவே சிறந்த முடிவுகளை வழங்குவதில் முடிவடைய செய்கிறது. உங்கள் போர்ட்போலியோவை நீண்ட காலத்திற்கு. இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் போர்ட்போலியோவை வெவ்வேறு முதலீட்டு வகுப்புகளில் நீங்கள் எவ்வாறு பல்வகைப்படுத்துகிறீர்கள் என்பதில் உங்கள் போர்ட்போலியோவை எந்த ஒரு சொத்துக்கும் அதிகமாக வெளிப்படுத்துதல் அல்லது குறைவாக வெளிப்படுத்துதல் அதிக முதலீட்டு ஆபத்தில் உங்களை வெளிப்படுத்தலாம். எனவே விளைவு குறைந்த வருமானம் கிடைக்கும். பல்வகைப்படுத்தலில் இருந்து பயனடைய உங்களுக்கான எளிதான வழி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதன் மூலமே. அவர்கள் உங்களுக்கு உள்ளமைக்கப்பட்ட முதலீட்டின் நன்மையை வழங்குகிறார்கள். வெவ்வேறு பத்திரங்களின் கலவையில் சொத்து வகுப்புகளுக்குள் மற்றும் முழுவதும் ஒரு நிபுணருடன் தொடர்ந்து போர்ட்போலியோவை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் சரியான சமநிலையை பராமரித்தல். எனவே நீங்கள் உங்கள் முதலீட்டு ஆலோசகரை அணுகி அறியலாம். உங்களுக்கு ஏற்ற சரியான வகை நிதி குறித்து முதலீடு செய்யும் போது நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உங்கள் முட்டைகள் அனைத்தையும் ஒரே கூடையில் போடாதீர்கள். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.